ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். குக்கீஸ்லாம் செஞ்சு ரொம்ப நாளாச்சு. குக்கிங் ரேஞ்ச் ஓவனில் கோகோனட் குக்கீஸும் லஞ்ச் பாக்ஸ் பென்டோ பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூவும் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 150 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்லாம் நல்லா கிளியராக சொல்லியிருக்கேன். இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் நல்லா பீட் பண்ண முடியும். பட்டரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஸ்லோவாக தான் காமிக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய குக்கீஸ் வீடியோ, கேக் வீடியோலாம் இருக்குது. மெஷர்மெண்ட்டோட கிளியராக சொல்லியிருப்பேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோவும் வரும். லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பவுடர் பண்ண சுகர் 150 கிராம் எடுத்துக்கணும். பட்டரை நல்லா பீட் பண்ணோன்னே சுகரை சேர்த்துக்கோங்க. வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. பவுடர் பண்ண சுகரை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணணும். சுகரும் பட்டரும் ரெண்டுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ 2 முட்டை சேர்த்துக்கோங்க. 2 முட்டையை சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு பீட் பண்ணோன்னா ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த குக்கீஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இரநூறு கிராம் மைதா சேர்த்துக்கோங்க. மைதாவை சேர்த்து அதையும் பீட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கோகோனட் பவுடர் 100 கிராம் சேர்த்துக்கோங்க. கோகோனட் பவுடர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் பீட் பண்ணியாச்சு. கோகோனட் பவுடர்னு இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. அட்லீஸ்ட் 10லேருந்து 15 நிமிஷமாவது
ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும், ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. ஓவன் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சிடணும். ஃபுல்லாக கேப் விட்டு வைக்கணும். 180 டிகிரி செல்சியஸில் 20லேருந்து 25 நிமிஷம் வச்சு எடுக்கணும். குக்கீஸ் பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கரெக்டாக வெந்து வந்திருக்கு. நல்லா ஆற வச்சுட்டு தான் சாப்பிட்டு பார்க்கணும். கரெக்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். கோகோனட் குக்கீஸ் வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ஈஸியான ரெசிபீஸ் தான் இருக்குது. ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்போதுமே ஃபஸ்ட் டைம் செய்கிறப்போ கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். நான் எப்போதுமே ஃபஸ்ட் டைம் செய்கிறப்போ கொஞ்சமாக தான் செஞ்சு பார்ப்பேன். அப்புறம் தான் நிறையா செஞ்சு பார்ப்பேன். கரெக்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாக்ஸில் சாப்பாடெலாம் வச்சா சூடு நிற்கும்னு நினைக்கிறேன். வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். இதில் 4 பாக்ஸ் இருக்குது. ரெண்டு பெரிய பாக்ஸு, 2 சின்ன பாக்ஸ் இருக்குது. சாப்பாடை வச்சு இந்த பேக்கில் வச்சாவே சூடு நிற்கும். லன்ச் இன்றைக்கி தான் வச்சு கொடுத்து விட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சூடு நிற்கிதா எப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த பாக்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இதோட விலை 30 திரம்ஸ் போட்டிருந்துச்சு. இது பெருசு, இது சின்னது. நல்லா பார்க்கவுமே அழகாக இருந்துச்சு. நல்லா நீட்டாக வச்சு கொடுத்துடலாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கோகோனட் குக்கீஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.